ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் காய்ஸ். இன்றைக்கி நாங்கள் தந்தூரி சிக்கன் வாங்கிட்டோம். ஏன் தெரியுமா காய்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்ததா, அதனால் ஃபுல் தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சாப்பிட்டேன். ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல காய்ஸ், பல்லுலாம் செம்ம வலி, கடிக்கவே முடியல. ஆனால் இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டேன். உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு காய்ஸ், என்னன்னே தெரியல, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கா. அதனால தான் சரி டிஃபன் எதுவும் சாப்பிடல. ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கரகரப்பாக ஒரு மாதிரி இருந்ததா. சூப்பு குடிப்போம் காய்ஸ், நாங்கள் ரெகுலராக குடிக்கிற சூப்பு கடைக்காரர் எங்கே போயிட்டாருன்னு தெரில, கடையை காலி பண்ணின்னு எங்கே போயிட்டாங்க. அதனால நாங்களும் சரி தேடி தேடி பார்த்தோமா, பக்கத்து தெருவெலாம் போய் பார்த்தோமா, அங்கே இல்லை. அதனால சரி ஹாட் கிச்சனில் ஃபுல் தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்து சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டோம் காய்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக பொரிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் காய்ஸ், எனக்கு ரொம்ப மீன் தான் பிடிக்கும், நான் மீன் தான் சாப்பிடுவேன். சரி இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் காய்ஸ். நீங்கள் இது மாதிரி ஃபுல் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சாப்பிட்டாலும் சொல்லுங்கள், சாப்பிட்லனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், ஓகேவா? வாயெலாம் செம்ம வலிச்சுது, என்னால் மெல்லவே முடியல காய்ஸ். சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் காய்ஸ். கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதில்ல, அதான் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது, கோல்டு பிடிச்சிக்குது. சரி அப்பப்போ இது மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணால் தான் ஓரளவுக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நான் ரொம்ப நான்வெஜ்ஜி சாப்பிடுவேன், பட் சிக்கன் ரொம்ப சாப்பிட மாட்டேன் காய்ஸ். எனக்கு பிடிச்சது கருவாடு, மீன், முட்டை, எறா, இது மட்டும்தான் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். சிக்கன்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் ரொம்பவே சாப்பிட மாட்டேன். சிக்கன் சாப்பிட்டா அப்படின்னா இது மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிடுவேன், அதுவும் 2 பீஸ்க்கு மேலே சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி தான் இந்த கோழி என் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் நல்லா ஃபுல் கட்டியிருக்கேன் காய்ஸ். வாய் வலிக்குது, பல்லெல்லாம் வலிக்குதுப்பா, இதை கடிச்சு மல்லி சாப்பிட்றது. காய்ஸ், என் வீடியோலாம் பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என் வீடியோ உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு தெரியல காய்ஸ். வியூஸ் போக மாட்டேங்குது, ஏன்னு எனக்கே தெரியல. தொடர்ந்து என் வீடியோலாம் பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆதரவு கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வீடியோலாம் பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க காய்ஸ், ஓகேவா காய்ஸ்? காய்ஸ், நானும் பிக் பாஸ்க்கு போகலான்னு இருக்கேன். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஓகேவா? பிக் பாஸ்க்கு நான் போனால் எப்படி இருக்கும்? 2 நாளில் வந்துடுவேனா, இல்லை நாங்கள் இருப்பேனா என்னன்னு எனக்கே தெரியல. என்ன நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் நான் பிக் பாஸ்க்கு போகலான்னு நினைக்கிறேன். போவேனான்னு தெரியல காய்ஸ். போனால் நல்லாயிருக்குமா என்னான்ட்டு நீங்களே சொல்லுங்கள், ஓகேவா? பிக் பாஸில் அடிச்சுக்கிறாங்க, நான்லாம் கண்டிப்பாக அங்கே இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல, ஒரே நாளில் ஓடி வந்துடுவேங்க ஐஸ். காய்ஸ், நான் பிக் பாஸ்க்கு போனால் எப்படி இருக்கும்?
தாக்கு பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா, பிக் பாஸில் நான் ஒரு நாளாச்சும் இருப்பேனா இருக்க மாட்டேனா? உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நிஜமாக 2 நாளில் நான் ஓடி வந்துடுவேன் கைஸ். போன 1 ஹவரில் நான் ஓடி வந்துடுவேன். ஓகே கைஸ், என்னோடய வீடியோலாம் பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. ஏனே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். உடம்பு சோர்வாக இருக்கா, ஜுரம் அடிக்கிற மாதிரி, உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கா, இருமல் கோல்டு பிடிச்சிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கிளைமேட் சேஞ்சில் அப்படி தான் இருக்கும். பச்சை தண்ணியில் குளிக்காதீங்க, சுடு தண்ணியில் குளிங்க, சுடு தண்ணி குடிங்க, பச்சை தண்ணி குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஐஸ் வாட்டர் தான் குடிக்கணும் போல் இருக்குது, சில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது காய்ஸ். வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி காய்ஸ் நான் தண்ணியிலலாம் கை வைக்காமல் எப்படி நான் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி பச்சை தண்ணியில் தான் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சமைச்சிட்டு பச்சை தண்ணியில் தான் குளிச்சுட்டு, ஹீட்டர் இருக்குது இருந்தாலும் நான் ஹீட்டரில் குளிக்க மாட்டேன் காய்ஸ். பச்சை தண்ணியில் தான் குளிச்சுட்டு போகிறதுனால எனக்கு கிளைமேட் சேஞ்சில் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. நான் என்ன செய்கிறது? அப்பா மென்று வாயெல்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு பல்லெல்லாம் வலிக்குது, நாக்கெல்லாம் வலிக்குது. இது எப்படித்தான் முழு கோழியை நான் ஸ்டாப்பாக இந்த ஈட்டிங் சேலஞ்சில் சாப்பிட்றாங்கன்னு தெரியல காய்ஸ். இந்த முடி வர அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது சாப்பிடும் போது காய்ஸ். கொண்டை போட்டால் எல்லாருக்கும் தலையில் கொண்டை போட்டால் அப்படியே நிற்கும்ல, ஆனால் அது என்னமோ தெரியல, எனக்கு எப்போ அந்த முடியெல்லாம் வாரி கட்டி கொண்டை போட்டாலும் என் மண்டையில் நிற்கவே மாட்டேங்குது, அப்படியே சரிஞ்சு விழுந்துடுது. என்ன பண்ணலான்னு எனக்கே தெரியல காய்ஸ். மொட்டை அடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். எப்போ நான் முடியை கட்டினாலும் அந்த முடி களைஞ்சி வந்துடுது. கொண்டை போட ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு மண்டையில் கொண்டை நிற்க மாட்டேங்குது. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல காய்ஸ். மொட்டை அடிச்சுக்கவா வேணாவா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? முடியல என்னால், பல்ல வாயெல்லாம் வலிக்குது, காரம் வேறு செம்ம காரம். ஓகே காய்ஸ், பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.